அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அதையும் முதல் பக்கத்திலே போல, அதையும் முதல் பக்கத்தில் போல. அங்க எங்க நொட்டுக்கு பத்திரிக்கை தரணும், பத்திரிக்கை தரணும் எங்க போய் நொட்டுச்சு கேட்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? என்னமோ ஐயாவில போறோம், நீங்க எழுதுறதுக்கெல்லாம் நடக்கலாம், நடக்கிறது என்னமோ நடக்கும். இப்ப இன்னொரு பத்திரிகை, இன்னொரு வழக்கு, சிபிஐ சிக்கினார், மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்த வழக்கு ஒண்ணு இருக்கா? 87 வரைக்கும் இந்த தமிழ்நாடு காவல்துறை இந்திய ராணுவத்தை எதிர்த்து வாங்கினாங்க. வன்னியர் சங்க காலத்தில் எந்த பத்திரிகை ஆதரிச்சு எழுதுற, இந்த போராட்டத்தை ஆதரிக்கிற, நீங்க எங்களை அழிக்க உங்களை பத்திரிகை எதிர்த்து வாழ்ந்திருக்கோம். அதனால எங்களை அழிக்க முடியாது, உங்க பேனா வந்து எங்களை அழிச்சிட முடியாது. அதை நினைச்சுங்க, எங்களுக்கு மக்கள் சக்தி இருக்கு, இதை மக்களை அணிதிரட்டணும், இதை நாட்டை என்ன செய்வோம். காலம் சரியில்லை, சட்டத்திட்டங்க சரியில்லை, ஓட்டு போட்டு கோட்டைக்கு போகணுங்கிற நிலைமை இருக்கிறதால யோசிக்க வேண்டியா இருக்கு. அந்த காலம் மேலே அடிச்சு கோட்டையை பிடிக்கிறானா இன்னும் பிடிச்சி விட்டு படையை இப்படியே திருப்பினா சேஞ்ச் கோட்டை எங்கள் வசப்படும், கொடியை விட்டு ஏற்றிருவோம் போய், ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. சட்டத்திட்டம் அப்படி இருக்கு. ஆக ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு எதிர்ப்பாக இந்த பத்திரிகைகளும் சிறுபான்மை சாதிகளும் சேர்ந்து செய்தால், அப்ப சிறுபான்மை சாதிக்கு இருப்பது சாதி வெளியான, அப்ப உங்களுக்கு சாதி வெளி இல்லையா? ஆக நாம வாங்க, நாம ஆகணும். இன்னைக்கு இன்னொரு செய்யலாம், ஒரு அமைப்பை சேர்ந்தவன் திட்டமிட்டு முன்னேறணுக்காக தேவையில்லாம நம் சமுதாய பெண்களை வந்து தவறாக செஞ்சு ஒரு கலப்பு திருமணங்கிற ஒரு இதை பயன்படுத்தி செய்யறோம். இதுல எச்சரிக்கையா இருக்கணும். நமது பெண்கள் தவறான முறையில் பயன்படுத்தி கலப்பு திருமணம் என்று செய்து கொண்டிருப்பதை நாம் தடுக்க வேண்டும், விடக்கூடாது. எந்த சாதிய ஒழிக்க கன்னிய பெண்களை கட்டலாம் உடாத வெட்டி வேண்டாம். கன்னிய பெண்கள் நான் வன்னிய சங்க தலைவர் சொல்றேன், எவன் ஜாதிய ஒழிக்க எவன் விட்டு பொண்ணை கட்ட பார்க்கிறேன் சொல்லிட்டேன். திட்டம் போட்டு ஏமாத்தி எண்ணத்தில் கட்டி 4 மாசம் வச்சுட்டு இருந்து 4வது மாசம் நடுத்தர ஊர்ல இது தொடர்ந்து இந்த மாவட்டம் வடதமிழ்நாடு போல நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நம்ம இளைஞர் சரியான பதிலடி கொடுக்கணும். ஏன் சொல்லணும், இந்த திட்டமிட்டு இந்த சாதியை அழிக்க வேண்டும் நினைச்சா இந்த மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டா என்னென்னமோ சொன்னாங்க. இப்ப என்ன நடந்தது, அமைதியாக தான் நடத்துறோம். இவ்வளவு